அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி எதுக்காக அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு டான்செட் எக்ஸாம் எழுதுகிற பிஜி ஸ்டடீஸுக்கு ஆஸ்பயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி எம்சிஏ கோர்ஸுக்கு ஆஸ்பயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டான்செட் 2024 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடலில் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கொஷின் வரும். இது இப்போன்னு இல்லை, டான்செட் ஆரம்பித்த அந்த இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டான்செட்டோட பேட்டர்ன் வந்து ரொம்ப மாறல. ஸோ டான்செட்டோட பேட்டர்ன் வந்து ஓரளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே பேட்டர்ன், அதே கொஷின்ஸ் தான் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவு உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டான்செட் எம்சிஏ எக்ஸாமை பொறுத்தளவில் 100 மார்க்ஸ் கொஷின்ஸ் வரும். அந்த 100 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த 4 செக்ஷனுக்குள்ளாரேருந்து தான் கொஷின் வரும். ஒரு சில கொஷின் வெர்பல் எபிலிட்டிலேருந்தும் வரும். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதை வந்து கொஞ்சம் டஃபராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி. ஏன்னா இது மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து தான் மோஸ்ட்லி அந்த பேட்டர்ன்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து அனாலிட்டிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே நல்ல மார்க்ஸ் வந்து இந்த செக்ஷனில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் கிட்ட அனாலிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிலேருந்து நமக்கு டான்செட்டில் அப்பியர் ஆகும். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஷின் பேப்பர் தட் இஸ் 2024 கொஷினை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற இந்த குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ் அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கு. ஸோ அதனுடைய சொல்யூஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதே பேட்டர்னில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஷினை இப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டான்செட் எக்ஸாமில் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டியில் இருக்கிற கொஷின்ஸை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். டான்செட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் ரைட் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து தப்பு இல்லாமல் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். வாங்க இப்போ நம்ம வந்து அந்த 2024 கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குற அந்த அனாலிட்டிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி டான்செட் வெப்சைட்லேருந்து எடுத்த இந்த 2024 டான்செட் எம்சிஏவுக்கான கொஷின் பேப்பரை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 100 கொஷின்ஸில் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் இது வந்து கொஷின் பேப்பரோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ். இந்த 25 கொஷின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃபராக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க எந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்னு, அதுக்கப்புறம் ட்ரெயின் அண்ட் ஸ்பீடு, ஸோ இதை மாதிரி கொஷின்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஸோ இதை மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரும். அதே பேட்டர்னில் தான் வரும், உங்களுக்கு நம்பர்ஸ் தான் மாறும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு 25 கொஷின் வரைக்குமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூ கொஷின்ஸ் ஃப்ரம் வெர்பல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் அனாலிட்டிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் இருக்கிற இந்த கொஷின்ஸை வந்து இன்றைக்கி வந்து இதனுடைய சொல்யூஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஷினை எடுத்துப்போம். இது வந்து ஏஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம். கரண்ட் ஏஜ் ஆஃப் ரித்து அண்ட் ரிங்கி இஸ் இன் தி ரேஷியோ 3:4. 6 years back the ratio of their ages was 2:3. What is the present age of Ritu? ஸோ கரண்ட் ஏஜ் ஆஃப் ரித்து அண்ட் ரிங்கி வந்து 3:4 ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 6 years பிஃபோர் த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜ் வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ரித்துவோட கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் ரித்து அண்ட் ரிங்கி நமக்கு வந்து ஏஜ் தெரியாது, பட் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோ. ஸோ 3x அண்ட் 4x ரெஸ்பெக்டிவ்லின்னு நம்ம வந்து 3x அண்ட் 4xன்னு நம்ம வந்து ஏஜை வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். 3:4ன்னு கொடுத்துட்டாங்க, பட் ஏஜை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா 6 years ago அவங்களோட ஏஜ் வந்து என்ன ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா 2:3ல் இருந்தது. ஸோ 3x - 6 ரித்துவோட ஏஜ். அதே மாதிரி 4x - 6
ரிங்கியோட ஏஜ். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிவன் கண்டிஷனில் வந்து 6 இயர்ஸ்க்கு பிஃபோராக என்ன ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா 2:3. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு நார்மல் நமக்கு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வர இந்த கிராஸ் மல்டிப்ளைல வர ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 9x - 18 ஈக்குவல் டு இங்கே 2 × 4x 8x 2 × 6 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஸோ 9x 8x இந்த சைடு வரும்போது -8x ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா -18 அந்த சைடு போகும்போது +18 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 - 12 6. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரித்துவோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ரித்துவோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x. ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 3 × 6 18 இயர்ஸ். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 18 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே ஏஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். த சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் அ சன் அண்ட் ஃபாதர் இஸ் 56 இயர்ஸ். ஸோ இவங்க வந்து தனித்தனியாக ஏஜ் கொடுக்கல. சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் வந்து 56 இயர்ஸ்னு கொடுக்குறாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் தி ஏஜ் ஆஃப் தி ஃபாதர் வில் பி 3 times that of தி சன். வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் த சன் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாதர் அண்ட் சன்னோட சம் ஆஃப் தி ஏஜ் வந்து 56ன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் தி ஃபாதர் வில் பி 3 times that of தி சன். அப்போ ஃபாதரோட சன்னோட ஏஜ் ரெஸ்பெக்டிவாக என்ன இருக்குன்றத கேட்குறாங்க. ஸோ சன்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 - x. சன்னோட ஏஜை மைனஸ் பண்ணி இருக்கிறது ஃபாதர்ஸ் ஏஜ். ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 56 - x + 4. ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்றதுனால அந்த 4 நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 60 - x வந்துடும். சன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ x + 4. ஸோ அக்கார்டிங் டு தி கிவன் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸோட ஏஜ் வந்து 3 times that of சன்ஸ் ஏஜ். அதனால ஃபாதர்ஸோட ஏஜ் நம்ம 60 - x டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். சன்னோட ஏஜ் x + 4 டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 times that of தி சன்ஸ் ஏஜ். இது ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்றதுனால +4 இங்கே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 60 - x = 3x + 3 × 4 12 வரும். ஸோ இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3x + x 4x 60 - 12 48. ஸோ x = 48/4 12. ஸோ சன்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ். ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 56 - 12 44 இயர்ஸ். ஸோ 44 இயர்ஸ் ஆன்சர் வந்து 44 இயர்ஸ் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ், சன்னோட ஏஜ் 12. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். The speed of a motor boat in still water is 7 km/h. Still waterல மோட்டார் போட்டோட ஸ்பீடு 7 km கொடுத்துருக்காங்க. If the speed of the motor boat against the stream is 5 km/h. அதே மோட்டார் போட்டோட ஸ்பீடு வந்து 5 km/h வந்து அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம், அகெயின்ஸ்ட் அந்த நீரோட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது 5 km/h. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம்? அப்போது அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து நமக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x km/h எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் போட் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் போட் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் கிடைக்கும். ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கொடுத்துட்டாங்க 7. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும் -x. அதே மாதிரி வந்து ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் போட் அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துட்டாங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ இப்போ எக்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா 7 - 5 தட்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 km/h. ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 km/h. நெக்ஸ்ட் கொஸ்டின், Rahul can row downstream at 11 km/h and upstream at 7 km/h. Find the speed of Rahul in still water and speed of current. இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். டவுன் ஸ்ட்ரீமில் ராகுல் வந்து 11 km/h வந்து ரோ பண்ண முடியும். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த நீரோட்டத்துக்கு எதிராக போகும்போது 7 km/h வந்து அவரால் ரோ பண்ண முடியும். இப்போ ஸ்பீட் ஆஃப் ராகுல் இன் ஸ்டில் வாட்டர் என்ன அண்ட் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வாட்டரோட அந்த ஸ்பீடையும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டரை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கிடச்சிடும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 + 7
divided by 2, 18 by 2, that's equal to 9 km per hour. இது வந்து speed in still water. Speed of the current கண்டுபிடிக்கணும் அப்படின்னா downstream speed minus upstream speed, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து speed of the current கிடைச்சிடும், current flowing water. So 11 minus 7 divided by 2, அது 4 by 2, that equal to 9 km per hour. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 9 km and 2 km per hour. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின். Cynthia has borrowed rupees 6,000 at the rate of 7% simple interest. What amount does she need to pay after 3 years to clear the debt? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,000 வாங்கியிருக்காங்க கடனா, 7% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ வந்து இவங்க வந்து இந்த கடனை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அவங்க வந்து பே பண்ணணும் அப்படின்றது கொஷின். ஸோ இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டைமு. ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1260 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னா அவங்க பிரின்சிபலாக வாங்கின அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ அதையும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ பிரின்சிபல் வந்து 6,000 வாங்கியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 1260 3 இயர்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7,260. ஸோ ஆன்சர் வந்து பி 7,260. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின் தான். Rakesh borrows 36,000 from Sadish at the rate of interest 6% simple interest. At the end of the 4 years, how much interest Rakesh has to pay? ராகேஷ் வந்து எவ்வளோ வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஆர்டி டிவைடட் பை 100. நமக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8,640 பே பண்ணணும். ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் 8,640. ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நிறைய வந்து ட்ரெயின் ஸ்பீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவிங் அட் 108 km per hour crosses a platform in 30 seconds. ஸோ 108 km per hour போகிற ட்ரெயின் 30 செகண்ட்ஸில் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. தென் இட் crosses a man running at 12 km per hour in the same direction of train in 9 seconds. அதே மாதிரி அந்த ட்ரெயின் போகிற திசையிலே வந்து ஒரு மேன் வந்து ரன்னிங் பண்ணுறாங்க. அந்த மேனோட ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் 12 km per hour கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து அவங்கள கிராஸ் பண்ணுறதுக்கு 9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்போது ட்ரெயினோட லென்த் என்ன அண்ட் பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன இன் மீட்டரில் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிறத வச்சும் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரெயின் அண்ட் 1 மேன் இதை காம்பினேஷனாக வச்சு கேட்குறாங்க. இதே மாதிரியே வந்து உங்களுக்கு 2 ட்ரெயினில் 2 பிளாட்ஃபார்மில் கிராஸ் ஆகிறத வச்சு லென்த் ஆஃப் தி ட்ரெயின், மற்ற பிளாட்ஃபார்மோட ஸ்பீடு, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிலோமீட்டர் பர் இங்கே வந்து நமக்கு வந்து கொஸ்டினை நல்லா நீங்கள் கவனிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினோட அண்ட் பிளாட்ஃபார்மோட லென்த்தை வந்து மீட்டரில் கேட்குறாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா மீட்டர் மிஸ்மேட்ச் இருந்தது, கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டர் பர் செகண்ட்லையோ இல்லை மீட்டர் பர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர்லையோ கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் யூனிட்ஸை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயினோட ஸ்பீடை ஃபஸ்ட்டு நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ மீட்டர் பர் செகண்டுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா 5 divided by 18. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதை வந்து இதால் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றிடலாம். ஸோ 108 into 5 divided by 18. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் 30 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி வந்து டு ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின், note that when the train crosses a man, relative speed is equal to train speed minus man speed. So length of the train, ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணணும். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணி போகணுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ட்ரெயின் ஸ்பீட் மைனஸ் மேன் ஸ்பீட், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வைல் கிராசிங் தி மேன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேனோட ஸ்பீட் வந்து ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12 km per hour. அதையும் நம்ம மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். ஸோ 12 into 5 divided by 18. இதை வச்சு நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 10 divided by 3 மீட்டர் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து மேனோட ஸ்பீடு. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஸ்பீட் மைனஸ் தி மேன் ஸ்பீட். ஸோ ட்ரெயினோட ஸ்பீட் 30 கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே, அதே மாதிரி 30 மீட்டர் பர் செகண்டாக மாற்றிருக்கோம். மேனோட ஸ்பீடு
10 டிவைடட் பை 3 மீட்டர் பர் செகண்டில் மாற்றிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது சிம்பிள் கேல்குலேஷனாக 3 × 30 90 - 10. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 80/3 மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் வைல் கிராசிங் தி மேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸ்பீட் இன்டு டைம் கிவ் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ 80 டிவைடட் பை 3 வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 9 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 டிவைடட் பை 3 × 9 240 மீட்டர். இது வந்து லென்த் ஆஃப் தி ட்ரெயின். அதே மாதிரி வந்து when the train crosses the platform அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் தி ட்ரெயினையும் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்மையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் அது வந்து உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸை கொடுக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைமு. டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்போதுமே நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து ஸ்பீட் இன்டூ டைம் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ 30 × 30 ஸோ 900 மீட்டர். ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 900 - 240. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர் வரும் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 240 and 660. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே ட்ரெயின் ரிலேட்டட் கொஸ்டின் தான். 2 trains are moving towards each other with speed 50 km/h and 55 km/h from different station R and S. ஸோ 2 ட்ரெயின் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஒரு ட்ரெயின் 50 km/h வருது, இன்னொரு ட்ரெயின் 55 km/h வருது. ஸோ ரெண்டும் மீட் பண்ணுது. while they meet, the second train from station S has covered 20 km more distance than the first train which starts from station R. What is the distance between the two station கேட்குறாங்க. ஸோ 2 ட்ரெயின் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன்ஸ்லேருந்து கிளம்புது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் 50 km/h ஸ்டேஷன் ஆர்லேருந்து வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு ட்ரெயின் 55 km/h எஸ் ஸ்டேஷன்லேருந்து வருது. ஸோ அது ரெண்டும் மீட் பண்ணும்போது இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து எஸ்லேருந்து வந்த அந்த ட்ரெயின் வந்து 20 km மோர் டிஸ்டன்ஸ் தட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஆர் வந்து கவர் பண்ணியிருக்கு. அப்போது இந்த 2 ஸ்டேஷனுக்கு என்ன டிஸ்டன்ஸ், இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்றது கொஷின். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்றதை பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் கொடுத்துட்றோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி செகண்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஸ்டேஷன் எஸ் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட 20 km அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் + 20. அதே மாதிரி 2 ட்ரெயினும் சேம் டைமில் மீட் பண்ணுது. ஸோ ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் தியர் ஸ்பீடு. ஸோ ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் தியர் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். ஸோ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் + 50 ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 50 km அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெயின் தட் இஸ் தி செகண்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஸ்டேஷன் எஸ் 55. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டிவைடட் பை இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 10 டிவைடட் பை 11. அதே மாதிரி வந்து இந்த எக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 11x ஈக்குவல் டு 10x, இந்த 10 இந்த x + 20யோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 11x ஈக்குவல் டு 10x + 200 வரும். x ஈக்குவல் டு 100. அதே மாதிரி வந்து டோட்டல் இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸு. அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் ஆர் அண்ட் எஸ். ஸோ 2 ஸ்டேஷனுக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் + x + 10 எக்ஸ் + 20 இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. 2 ட்ரெயினும் ட்ராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. 200 + இங்கே 200 + 20 220 420 km. ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 3 420 km. இது சிம்பிளான ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதே மாதிரி உங்களுக்கு வந்து மென் ஒர்க்கிங் அண்ட் டேக்கிங் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இத்தனை மென் வந்து சேர்ந்து இந்த ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ டைம் ஆகுது, இத்தனை மென் சேர்ந்தால் இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். 50 men can paint a building in 15 days. So 50 men can paint a building in 15 days working 4 hours a day. In how many days 40 men working 5 hours a day will complete the work? ஒரு பெயிண்டிங் ஒர்க் நடக்குது, 50 men சேர்ந்து 15 டேஸில் ஒரு நாளைக்கு 4 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து 15 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்கை. அதுவே 40 men பர் டே வந்து 5 hours ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் பெயிண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
நம்ம இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேன் இன்டூ ஹவர்ஸ் இன்டூ டேஸ். ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ டோட்டல் ஒர்க் இன் மேன் ஹவர்ஸ், டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா படி 50 men 4 hours 15 days. ஸோ எத்தனை மேன் ஹவர்ஸ் வந்து வரும் அப்படின்னா 3000 மேன் ஹவர்ஸ் வருது. ஸோ கால்குலேட் இதுவே வந்து 40 men working in 5 hours a day அப்படி இருந்தால் அதே ஃபார்முலா தான். 40 இன்டூ ஹவர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே 4 hours, இங்கே 5 hours. எக்ஸ் நமக்கு தெரியாது, எத்தனை டேஸ்ன்றது தான் நமக்கு வந்து தேவை. ஸோ மேன் ஹவர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 3000 மேன் ஹவர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 3000 நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 40 into 5 200 எக்ஸ் equal to 3000, x equal to 3000 divided by 200 15. ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க்கை 40 men 5 hours ஒர்க் பண்ணாங்கன்னா 15 days அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், இதுவும் அதே தான். அனீஷ் அண்ட் பாலா கேன் டூ எ ஒர்க் இன் 8 days. அனீஷும் பாலாவும் ஒரு ஒர்க்கை வந்து 8 days பண்ணுறாங்க. அதே மாதிரி பாலாவும் சிந்தியாவும் அதே ஒர்க்கை வந்து 12 days முடிக்கிறாங்க. அதே மாதிரி அனீஷ், பாலா அண்ட் சிந்தியா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 6 days ஆகுது. அப்போ அனீஷும் சிந்தியாவும் இந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது கொஷின். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இண்டிவிஜுவல் ஒர்க் ரேட்டு இங்கே கொடுத்துருக்கிறது தான். ஸோ இங்கே வந்து இந்த கொஷினில் கொடுத்துருக்குற அதே அனீஷ், பாலா, சிந்தியா தான். ஸோ அனீஷ் அண்ட் பாலா 1 days ஒர்க்கு 1 divided by 8, 1 unit ஆஃப் ஒர்க்கு. ஸோ 8 days முடிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாலா அண்ட் சிந்தியா 1 day ஒர்க்கு 1 divided by 12. அதே மாதிரி அனீஷ், பாலா, சிந்தியாவோட ஒர்க்கு 1/6. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஏ நம்ம வந்து சிம்பிளாகவே எடுத்துப்போம். a + b அண்ட் b + c இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தென் a + b + c இந்த தேர்ட் டேர்மை வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ a + b நமக்கு தெரியும், அதே மாதிரி b + c நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த a + b + cயும் நமக்கு தெரியும் 1 divided by 6. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணி வர பி. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் நம்ம காமனாக இந்த 8, 12, 6க்கு சின்ன வயசுலலாம் இப்படி போட்டு எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 divided by 24. எல்சிஎம் 24 வரும். ஸோ 8 into 3 24, 12 into 2 24, அதான் இங்கே போட்டிருக்கோம் 3 2 அண்ட் 6 into 4 24. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 24 எடுத்துட்டால் வர ஆன்சர் நமக்கு வந்து 1 divided by 24. ஸோ பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by 24. அப்போ ஏ அண்ட் சியோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் சியோட ஒர்க் ஃப்ரம் ஏ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க கொஸ்டின் அப்படின்னா ஏ அண்ட் சியோட 1 day ஒர்க்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a + b தெரியும் 1 divided by 8. ஸோ a equal to 1 divided by 8. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட ஒர்க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided by 24. ஸோ இதை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதே எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 1/12 வரும். அதே மாதிரி ஃப்ரம் பி + சிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சியை கால்குலேட் பண்ணலாம். இங்கே a + பிலேருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி b + சிலேருந்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சியை கண்டுபிடிக்கணும். ஸோ c equal to 1 divided by 12. அதே மாதிரி b வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1 divided by 24. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 divided by 24. ஸோ இப்போ a + சியோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 divided by 12 இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் a. அதே மாதிரி வந்து c கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் 1 divided by 24. அதே மாதிரி எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 1 divided by 8. அப்போது a and c இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 days எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 days. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், Reena and Shalu are partners in a business. Reena invest 35,000 for 8 months. அதே ஷாலு வந்து இன்வெஸ்ட் 42,000 for 10 months. அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 31,570 கிடைக்குது. அப்போ ரீனாவோட அந்த ப்ராஃபிட்டில் ரீனாவோட ஷேர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இது ஏற்கனவே கொஸ்டின்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். கொஸ்டினில் டேட்டா இருக்குது. ஸோ ரீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 35,000 8 days. ஸோ 2,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீனா. அதே மாதிரி ஷாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42,000 10 days. ஸோ ஷாலு இன்வெஸ்ட் பண்ணது 4,20,000. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,80,000 is to 4,20,000. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2:3 வரும். ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3 5 பார்ட்ஸு. ரீனாவோட ஷேர் என்னன்றது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ ரீனா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5ல்
ரெண்டு பாகம் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 2/5 இன்ட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் இது. ஸோ இதோட வந்து நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12,628. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரு. ஃபைனல் ஆன்சர் வந்து 12,628. ஸோ ரீனாவோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரீனாவோட ஷேர் இந்த ப்ராஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12,628. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து இன்னொரு டைம் 1 or 2 times பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரது தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வாலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கும். A started a business with rupees 21,000 and is joined afterwards by B with 36,000. ஸோ A வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க with 21,000 rupees. லேட்டராக B வந்து அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாரு by investing 36,000. So after how many months did B join if the profit at the end of the year is divided equally? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B வந்து எத்தனை மந்த்துக்கு பின்னாடி வந்து அவர் ஜாயின் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் ஈக்குவலாக ஷேர் ஆகும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா B லேட்டாக ஜாயின் பண்ணாலும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,000. ஸோ இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது? இதுக்கு சொல்யூஷன். ஸோ லெட் B ஜாயின் ஆஃப்டர் X மந்த்து. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ஃபார் 12 months. அதே மாதிரி பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா rupees 36,000 ஃபார் எத்தனை மந்த்துக்கு அப்புறம்ன்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் அதை எக்ஸ்னு வச்சுக்கணும். 12 minus X months. ஸோ ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் டிவைடட் ஈக்குவலி தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஸோ 21,000 இன்ட்டு 12 ப்ளஸ் 36,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இது நமக்கு தெரியாது எத்தனை மந்த் ஆஃப்டர்ன்றது. ஸோ 12 minus X. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,52,000 வரும். அதே மாதிரி 36,000 இன்ட்டு 12 minus X. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 36,000 இன்ட்டு 12 மைனஸ் 36,000 இன்ட்டு X 36X. ஸோ 36,000 Xை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1,80,000 வரும். அது மாதிரி 36,000 X ஈக்குவல் டு 1,80,000. அப்போ எக்ஸோட வேல்யூ 1,80,000 டிவைடட் பை 36,000. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவர் 5 மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருந்தாரு பிஸ்னஸில் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் C 5. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். A and B and C enter into your partnership in the ratio 7/2 is to 4/3 is to 6/5. After 4 months, A increased his share by 50%. If the total profit at the end of the 1 year be 21,600, then B share in the profit is. ஸோ A and B and C ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போட அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7/2 is to 4/3 is to 6/5. ஆஃப்டர் 4 months வந்து ஏ வந்து அவரோட ப்ராஃபிட்டை 50% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ 1 year எண்டில் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 21,600 கிடைக்குது. அப்போ பியோட அந்த ப்ராஃபிட் ஷேர் என்ன அப்படின்றது கொஸ்டின். ஸோ கால்குலேஷனை வந்து ஈஸியர் பண்ணுறதுக்கு இங்கேயுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து LCM எடுக்கிறோம். ஸோ LCM எடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 105 is to 40 is to 36. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ 105 into 4 அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 420. ஃபார் ரிமைனிங் 8 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 4 month வரைக்கும் தான் 105. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 420 இன்க்ரீஸ் பை 50% இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 8 months பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 105 + 105 + 52.5 என்னன்னா 50% அவர் வந்து மோர் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ 105 + 52.5 into 8 ஏன்னா ரிமைனிங் 8 monthsக்கு ஃபஸ்ட்டு 4 monthsக்கு 420. ஸோ ரிமைனிங் 8 monthsக்கு அவர் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட 8 months வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,260 ஃபார் ரிமைனிங் 8 months. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 months 420, அப்புறம் ரிமைனிங் 8 months வந்து பார்த்தீங்கன்னா 1,260.
ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபார் 12 மந்த்ஸு. ஸோ இங்கே வந்து இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவை வச்சு என்ன வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 40 ஃபார் 12 மந்த்ஸ், அது கான்ஸ்டன்ட் 480. அது மாதிரி சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் கான்ஸ்டன்ட் ஃபார் 12 மந்த்ஸ். ஸோ 36 into 12 432. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1680 ப்ளஸ் 480 ப்ளஸ் 432 ஈக்குவல் டு 2592. ஸோ இது வந்து டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங். பியோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 480. அதுமாதிரி டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2592 ப்ளஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நெட் இது பார்த்தீங்க அப்படின்னா 21,600. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியோட ஷேர் வந்து கிடைச்சிடும். இது சப்ஸ்டிடியூட் இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 4000. ஸோ ஆன்சர் டி 4000 இஸ் தி கரெக்ட். பியோட ஷேர் அப்போ வந்து ப்ராஃபிட்ல 4000. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே வந்து இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்டகரியில் வரது தான். இஃப் ஏஸ் கேபிட்டல், பிஸ் கேபிட்டல் அண்ட் சிஸ் கேபிட்டல் கொடுத்தாங்க, தென் அவுட் ஆஃப் ருபீஸ் 4650 சி வந்து எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸோட கேபிட்டல் 4, பியோட கேபிட்டல் 6, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி சியோட கேபிட்டல் 10. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ருபீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4650 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ சி வந்து இது வந்து டோட்டல் ப்ராஃபிட்டு. ஸோ சி வந்து எவ்வளோ அந்த ப்ராஃபிட்டில் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து காமன் வேல்யூவாக கேவை வச்சுக்கலாம். ஸோ 4A ஈக்குவல் டு 6B ஈக்குவல் டு 10C. ஸோ கே இதுலேருந்து வந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம டெடியூஸ் பண்ணலாம்னா A ஈக்குவல் டு K/4, B ஈக்குவல் டு K/6, C ஈக்குவல் டு K/10. ஸோ ரேஷியோ ஆஃப் A is to B is to C கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளத்துலலாம் எல்சிஎம், அதே மாதிரி ஹெச்சிஎஃப் இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60. ஸோ 60/4, 60/6, 60/10. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு A is to B is to C யோட ரேஷியோ கிடைக்கும். ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 + 10 + 6, ஸோ ஈக்குவல் டு 31. இப்போ சியோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6 தான் சியோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டு டிவைடட் பை டோட்டல் பார்ட் வந்து 31. கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4650. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 900. ஸோ சியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 900. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 900 கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்துடும். இது the greatest number of 4 digits which is divisible by 15, 25, 40 and 75 is. ஸோ ஒரு 4 digit நம்பரு அது வந்து எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15ஆலையும் 25ஆலையும் 40ஆலையும் 75ஆலையும் டிவைட் ஆகணும். அதுக்கு கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ இது எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றத ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் இங்கே வந்து நம்ம வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 15, 25 and 40 and 75க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 600 வரும். இது நார்மலாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிற எல்சிஎம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 15, 25, 40 and 75 இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணலாம். அப்புறம் ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் டிவிசிபிள் பை 600. ஸோ லார்ஜஸ்ட் 4 digit நம்பர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 9999 தான். இதுதான் லார்ஜஸ்ட் 4 digit நம்பரு. ஆனால் இங்கே வந்து நம்ம 4 digit நம்பர்லேயே லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4 நம்பராலையும் டிவைட், ஏற்கனவே உங்கள் கொஸ்டினில் கொடுக்குற 4 நம்பராலையும் டிவைட் பண்ணணும். அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் 9999 by 600 and take the quotient. ஸோ இந்த 999ஐயும் 600ஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி அதனுடைய கோஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணோம்னா 16 வரும். ஸோ 600 into 16 9600. ஸோ 9600 தான் கிரேட்டஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை அவங்க கொஷினில் கொடுத்துருக்க அந்த
நம்பரால் டிவிசிபிள் ஆகிற கிரேட்டஸ்ட் நம்பர் அந்த 4 டிஜிட் நம்பரில் இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அதே மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. த லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 which leaves a remainder of 4 when divided by 6, 9, 15 and 18. ஸோ லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 7ஆல் அது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகணும். அதுதான் வந்து லீஸ்ட் 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆக தான் இருக்கும். ஸோ த லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 which leaves a remainder of 4. ஸோ அந்த லீஸ்ட் 7ஆல் லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 இந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது 4என்ற ரிமைண்டரை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த லீஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே எல்சிஎம் எடுக்கிறது தான். We need to find a number that when divided by the LCM of 6, 9, 16 and 18 gives the remainder of 4. ஸோ எல்சிஎம் வந்து இந்த 6, 9 and 15 and 18க்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 90 வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பரோட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 4 ஆட் பண்ணணும். ஏன்னா ரிமைண்டர் 4 வருது இல்லையா? லெட்ஸ் ஆட் 4 to this number and then find the smallest multiple of 7. So 90 plus 4 94. But 94 is not divisible by 7. So 94 வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 90 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இதை வந்து 90 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 19 எடுத்துக்கிறோம்னா இங்கே எல்சிஎம் ஆஃப் இந்த 4 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 வருது. ஸோ நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 தான் இந்த நம்பராலெல்லாம் டிவைட் ஆகணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 தான் எடுத்துக்கணும். ஸோ வி ப்ரொசீட் வித் தி நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 90 which is 180. ஸோ ஆடிங் 4 to 180. ஸோ 180யோட 4 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 184 not divisible by 7. Then the next multiple of 90 is 270. ஸோ அதோட 4 ஆட் பண்ணுறோம். again not divisible by 7. The next multiple of 90 is 360 and adding 4 to it gives us 364 and which is divisible by 7. ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா 7ஆல் இது டிவைட் ஆகும். ஸோ த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 364. ஸோ இந்த 364ன்றது தான் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 which gives a remainder of 4 when divided by 6, 9, 15 and 18. ஸோ இதே கொஸ்டினை நீங்கள் திரும்ப நிதானமாக நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் பி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். Next question, find the maximum number of students among whom 1001 pens and 910 pencils can be distributed in such a way that each student gets the same number of pens and same number of pencil. 1001 பென் இருக்குது, அதே மாதிரி 910 பென்சில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வர மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஈக்குவலாக நம்ம வந்து பென்னும் பென்சிலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பரில் வர மாதிரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1001 and 910க்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இதில் வந்து 7 and 13. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 91ன்றது தான் காமன் ஃபேக்டரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91 தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து HCF தான் கண்டுபிடிக்கணும். Next question, a vendor bought 6 toffees for ₹1. How many for ₹1 must he sell to gain 20%? ஒரு வெண்டார் வந்து ₹1க்கு 6 டாஃபி வாங்குறாரு. அவர் 20% வந்து அந்த டாஃபியை விற்கும் போது கெயின் பண்ணணும் அப்படின்னா ₹1க்கு அவர் எத்தனை டாஃபி விற்றா அவருக்கு 20% கெயின் கிடைக்கும்? அதுதான் வந்து கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சின்ன வயசுலேயே போட்டு தான் காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு. ஸோ இதை வச்சு இப்போ ப்ராஃபிட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு, அதுதான் நமக்கு ப்ராஃபிட் இல்லையா? இது சின்ன வயசுல நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ 6 toffees for ₹1. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 toffee பார்த்தீங்கன்னா 1/6 இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 20% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 toffee எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 toffee வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு இன்டூ 120, அதாவது 100 + 20 120.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் டாஃபி நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/6 இன்ட்டு 120 டிவைடட் பை 100. ஸோ 1/6 இதை 120 அண்ட் 100 வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 6/5 வரும். ஸோ 1/5 ரூபி. ஸோ ஹவு மெனி டாஃபீஸ் ஃபார் 1 ரூபி? 1 ரூபிக்கு அப்போ எவ்வளோ டாஃபி வந்து விற்கணும்? 20% ப்ராஃபிட் பார்க்க 1 டிவைடட் பை 1/5. ஸோ ஈக்குவல் டு 5. ஸோ 5 டாஃபீஸ் வந்து செல் பண்ணணும் 20% ப்ராஃபிட்டுக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் சி 5. இதுவே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். எ ட்ரேடர் மிக்சஸ் 26 kg ஆஃப் ரைஸ் at ₹20 per kg with 30 kg of rice of other variety. 2 வெரைட்டி ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ட்ரேடரு. மிக்சஸ் 26 kg ஆஃப் ரைஸ் at ₹10 per kg with எதோட 30 kg ஆஃப் ரைஸ் ஆஃப் அதர் வெரைட்டி at 36 per kg and sells the mixture at ₹30 per kg. His profit percent. So 20 kg of rice, 26 kg of rice, ₹20 per kg. அதே மாதிரி 30 kg of rice இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் வெரைட்டி 36 per kg. ஸோ இந்த ரேஷியோவில் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 30 per kg. அதாவது விலை அதிகமாக உள்ள ரைஸையும் விலை கம்மியாக உள்ள குவாலிட்டி உள்ள ரைஸையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி அதை ஒரு விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி மிக்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் 26 kg ரைஸ் அட் 20 kg 20 rupees per kg. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ 20 ரூபானா 26 கிலோ எவ்வளோ? ஸோ 26 × 20. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் 520 26 kg. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வெரைட்டி 30 kg அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடலில் 1080. ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 520 + 1080 ₹1600. ஸோ டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 56 kg. ஏன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? 26 + 30 56 kg. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பர் கேஜி ஆஃப் மிக்சர் பர் கேஜியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 1600 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 56. ஸோ இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 28.57. இதுதான் ஆக்சுவலாக அந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அவங்க செல் பண்ணது அந்த மிக்சரை 30 rupees per kg தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பர் கேஜி ஆஃப் மிக்சர் 30. ஸோ ப்ராஃபிட் பர் கேஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர் கேஜியை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 30. அதுமாதிரி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ராக்சிமேட்டாக இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1.43 தான் பர் கேஜிக்கு ப்ராஃபிட் 30 rupeesக்கு அந்த மிக்சரை விற்கும் போது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.43. இதையும் அதே மாதிரி வந்து காஸ்ட் பர் மிக்சர் 28.57 × 100 போட்டிங்க அப்படின்னா 5%. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5. ஸோ ஆன்சர் B5. இதுவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். Tarun got 30% concession on the labeled price of an article and sold it for ₹8,750 with 25% profit on the price he bought. What was the labeled price? ஸோ ஒரு ஆர்டிக்கலை தருண் வாங்குறாரு. அந்த லேபிள்டு ப்ரைஸில் அவனுக்கு வந்து 30% கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதே ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,750க்கு தருண் வந்து விற்கிறாரு வித் 25% ப்ராஃபிட் 25% ப்ராஃபிட் ஆன் தி ப்ரைஸ். அவர் அந்த லேபிள்டு ப்ரைஸில் 25% ப்ராஃபிட் வச்சு 8,750 வச்சு விற்றுருக்காரு. அப்போ லேபிள்டு ப்ரைஸ் என்னன்றது கொஷின். ஸோ இதோட ஒரு சொல்யூஷன் பாருங்கள். இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது, அவங்க கொடுக்கல கொஷினில். ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கணும். ஆனால் என்ன தெரியும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்றது வந்து ஏன்னா 30% கன்செஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதை கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 30% ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.7x. அதே மாதிரி தருண் சோல்வ் பண்ணது வந்து 25% ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் 0.7x ப்ளஸ் 25% ஆஃப் 0.7x. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்து எதில் வந்து ப்ராஃபிட்டாக அந்த காஸ்ட் ப்ரைஸுன்றதுல ப்ராஃபிட்டாக 25% வச்சு விற்கிறார் இல்லையா? ஸோ அது 25% ஆஃப் 0.7x. ஸோ 0.7x இன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.7ல் 25% 1.25. இது நமக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு 0.875x. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்றது.
ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8750. நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் தான் தெரியணும். ஸோ 0.87x ஈக்குவல் டு 8750. ஸோ எக்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8750 டிவைடட் பை 0.87x தட்ஸ் ஈக்குவல் டு 10,000. ஸோ இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் 10,000. ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10,000. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே பார்த்த அதே மாடல். த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் compounded annually and the simple interest on a certain sum of money for 2 years at 6% per annum is rupees 18. Find this sum. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸுக்கு 6%. ஸோ அப்போ வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸை கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் 18. நம்ம வந்து அந்த சம் ஆஃப் அமௌண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் டிவைடட் பை 100 டு தி பவர் ஆஃப் 2. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அதான் சம்மு. அண்ட் இந்த சம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க 18, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க 6%. இதுதான் கிவன் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் 18, பிரின்சிபல் அமௌண்ட் அந்த சம்மு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது நமக்கு தெரியாது, அது பீனே வச்சுப்போம். ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 6 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2. ஸோ 8 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பி இன்ட்டு 36 டிவைடட் பை இது ஸ்கொயர் இல்லையா, ஸோ ஸ்கொயர் பண்ணால் 36 டிவைடட் பை 10,000. ஸோ இதில் வந்து பியை வந்து நம்ம வந்து இந்த சைட் கொண்டு வந்துட்டு நம்ம 18 அந்த சைட் கொண்டு போவோம். ஸோ இப்படி கொண்டு போகும்போது நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 1,80,000 டிவைடட் பை 36 5,000. ஸோ இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தட் இஸ் சம் ஆஃப் தி அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின் தான், அதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் தான். எ மேன் டெபாசிட்டட் ₹1,000 இன் அ பேங்க். இன் ரிட்டர்ன் ஹி காட் ₹1,331. பேங்க் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவர் கொடுத்துருக்குன்னா 10% per annum. How long did he keep the money in the bank? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. இன் ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1,331. பேங்க் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ எவ்வளோ காலம் வந்து அந்த மணி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட்டு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அது மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன் வந்ததுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தி நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்றது அக்ரிகேட்டாக அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் அமௌண்ட்டு 1,331. அது மாதிரி பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1000. அதே மாதிரி 1 ப்ளஸ் இதுவும் நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 10% கொடுத்துட்டாங்க 10 டிவைடட் பை 100. ஸோ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ 1,331 ஈக்குவல் டு இந்த 1000 ப்ளஸ் இதை வந்து ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணிங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.1 பவர் n. ஸோ 1 பவர் n இதை கொண்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இதுக்கு வந்து கிடைக்கிறது வந்து 1.1 ஈக்குவல் டு 1.331. ஸோ இப்போ வந்து 1.1 to the whole power of எது போட்டால் 1.331 கிடைக்கும், 3 போட்டால் 1.331 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 3 இயர்ஸ். அதே மாதிரி அடுத்து பைப் அண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம், இதுவுமே நிறைய வரும். 2 pipes can fill a cistern in 14 hours and 16 hours respectively. The pipes are opened simultaneously and it is found that due to leakage in the bottom, it took 32 minutes more to fill the cistern. When the cistern is full, in what time will the leak empty it? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைப்பு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ எவ்வளோ நேரம் அந்த 2 பைப்பும் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு பைப்பு 14 hours அண்ட் இன்னொரு பைப்பு 16 hours. ஓப்பன் சைமல்டேனியஸாக அந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ டியூ டு லீக்கேஜ் வந்து அந்த சிஸ்டமில் லீக்கேஜ் இருக்குது. ஸோ 32 minutes வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது அது ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த சிஸ்டம் ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த சிஸ்டமில் இருக்கிற வாட்டர் எல்லாம் எம்டி ஆகிறதுக்கு, ஏன்னா லீக்கேஜ் இருக்கு இல்லையா, எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது கொஷின்.
ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒர்க் டன் ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுக்குமே நமக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பைப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 1 ஹவரில் எவ்வளோ எடுத்துக்குது, 1/14 இதுதான் ஒர்க் டன். அதேமாதிரி செகண்ட் பைப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இது ரெண்டு கொடுத்துட்டாங்க 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்னு. ஸோ செகண்ட் பைப் வந்து எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 1 ஹவர் ஃபில் பண்ணுறதுக்கு 1/16. ஸோ கம்பைன்ட் ஒர்க் பர் ஹவர் இது என்ன, ரெண்டு பைப்பையும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 1/14 + 1/16. ஸோ 16 + 14 divided by 24. இதுக்கும் எல்சிஎம் எடுத்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா 15 divided by 1112 ஆஃப் தி சிஸ்டம் பர் ஹவர். இது கம்பைன்ட் ஒர்க் டன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 லீக்கேஜ் இல்லாமல் எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கும் அது ஃபில் ஆகிறதுக்கு. டைம் டு ஃபில் தி சிஸ்டம் வித்தவுட் லீக்கேஜ் சின்ஸ் டுகெதர் தே ஃபில் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 15 divided by 112 in 1 hour. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by இந்த 15 divided by 112. ஸோ 7.47 ஹவர்ஸ் வித்தவுட் லீக்கேஜ் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு லீக்கேஜ் வந்து 32 minutes மோர் எடுத்துக்குது. ஸோ 32 divided by 60 அது வந்து எவ்வளோ ஹவர்ஸ்னா 8/15 ஹவர்ஸ். ஸோ டோட்டல் டைம் டு ஃபில் தி லீக்கேஜஸ் ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது இந்த 7.47 ப்ளஸ் இந்த 0.53 இந்த இது. ஸோ 8 ஹவர்ஸ். ஸோ டோட்டல் டைம் டு ஃபில் தி லீக்கேஜ் வந்து 8 ஹவர்ஸ் அது எடுத்துக்குது. ஸோ இப்போ இது வந்து எம்டி இந்த சிஸ்டம் ஃபில் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஸோ லீக் ஒர்க் பர் ஹவர் வந்து 1/xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெட்டாக ஒர்க் பர் ஹவர் வித் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 15 divided by 112 மைனஸ் இந்த இது. ஸோ வந்து லீக்கேஜ் இல்லாமல் இவ்வளோ எடுத்துக்குது, லீக்குக்கு இவ்வளோ எடுத்துக்குது, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ சின்ஸ் இந்த 8 hours வந்து சிஸ்டம் 8 ஹவர்ஸில் ஃபில் ஆகிறதுனால 8 × 15 divided by 112 minus 1/x = 1. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மல் கால்குலேஷன் வந்து நம்ம போடுறோம். ஸோ 8 × 15/112. ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 divided by 112 வரும். மைனஸ் இந்த 8 இதையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 divided by x. ஸோ இங்கே எக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் வந்து 112. ஸோ வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 112 hours. ஸோ இதை வந்து அந்த ஃபில்லான அந்த சிஸ்டம் வந்து எம்டி ஆகிறதுக்கு 112 hours எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே tank and pipe ப்ராப்ளம் தான். A tank is filled in 5 hours by 3 pipes A, B, C. ஸோ ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 5 hours எடுத்துக்கிட்டு எத்தனை பைப் வந்து டேங்க்ல அட்டாச் ஆகிருக்குன்னா ஏபிசின்னு 3 பைப்பு. இந்த பைப் சி இஸ் ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. ஸோ சின்ற பைப் வந்து பியோட 2 மடங்கு ஃபாஸ்டராக பம்ப் பண்ணும். அதே மாதிரி பி வந்து ஏவை விட 2 மடங்கு தண்ணியை பம்ப் பண்ணும். ஹவு மச் டைம் இட் வில் டேக் பைப் ஏ அலோன் டு ஃபில் தி டேங்க். ஸோ அப்போ வந்து ஏ அலோன் வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஏ பைப் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அஸ்யூம் நமக்கு வந்து தெரியாது, அதனால் வந்து அஸ்யூம் பைப் ஏ ஃபில்ஸ் தி டேங்க் இன் எக்ஸ் ஹவர்ஸில் டேங்கை ஏ பைப் ஃபில் பண்ணுவோம்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் பைப் பி பீயிங் ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஃபில் தி டேங்க். ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஃபில் தி டேங்க். ஸோ ட்வைஸ் ஹவர்ஸ் அது வந்து ஃபில் பண்ணுறதுனால நம்ம வந்து எக்ஸ் டிவைடட் பை 2 ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைப் சி வந்து ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. ஸோ பியை போல் இது வந்து ட்வைஸ் தி அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 4 hours. ஸோ ஒர்க் டன் பர் ஹவர் பை ஈச் பைப். ஸோ பர் ஹவருக்கு ஈச் பைப் எவ்வளோ ஒர்க் டன் எடுத்துக்கிது அப்படின்னா பைப் ஏ 1/x, அதே மாதிரி பைப் பி 2/x அண்ட் பைப் சி 4 divided by x. ஸோ டோட்டல் ஒர்க் டன் பை ஆல் 3 pipes 1/x + 2/x + 4/x டோட்டலாக 7/x. ஸோ சின்ஸ் டுகெதர் தே ஃபில் தி டேங்க் இன் 5 ஹவர்ஸ்ன்றதை கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஒர்க் பர் ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/5. ஸோ 7x divided by 1/x டோட்டல் ஹவர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 5 hours. ஸோ ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா 1/5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 7 divided by x = 1/5. ஸோ எக்ஸை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 35. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஏ மட்டும் வந்து 35 hours வந்து எடுத்துக்கும் அந்த டேங்கை ஃபில் பண்ண. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி 35 hour. ஆப்ஷன் ஏ 35 hour. நெக்ஸ்ட் கொஸ்டினும் இந்த டேங்க் அண்ட் பைப் தான். பைப் ஏ அண்ட் பி ஃபில் அ டேங்க் இன் 5 and 6 hours ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏ 5 hours எடுத்துக்குது டேங்கை ஃபில் பண்ண, பி 6 hours எடுத்துக்குது. பைப் சி கேன் எம்டி இட் இன் 12 hours. இன்னொரு பைப் அட்டாச் பண்ணுறோம், அது 12 hours அந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் எம்டி பண்ணிடும். இஃப் ஆல் 3 pipes ஆர் ஓப்பன் டுகெதர் தென் தி டேங்க் வில் பி ஃபில்ட் இன். இப்போ 3 பைப்பையும் திறந்து விட்டோம்னா ஏ அண்ட் பி ஃபில் பண்ணும், சி வந்து தண்ணியை வெளியேற்றும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பைப்பும் ஆப்ரேஷனில் இருக்கும்போது டேங்க்கு எத்தனை
மணி நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் பர் ஹவர் பை ஈச் வை. இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா 1 அந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஏ ஃபீஸ் வந்து 1/5 ஆஃப் தி டேங்க் இன் 1 hour. பி கொடுத்துட்டாங்க 1/6 ஆஃப் தி டேங்க் இன் 1 hour. சி எம்டிஸ் பண்ணுறது 1/12 ஆஃப் தி டேங்க் இன் 1 hour. இதுவும் ஒர்க் டன் தான், ஆனால் வந்து ஆப்போசிட் ஒர்க்கு. ஸோ நெட் ஒர்க் டன் பர் ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெட் ஒர்க் டன் எல்லா பைப்பையும் வந்து திறந்து விட்டோம் அப்படின்னா அதுதான் நெட் ஒர்க் டன்னு. ஸோ 1/5 + 1/6 - 1/12. ஏன்னா இது ரெண்டும் பைப்பை ஃபில் பண்ணுது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி பண்ணுது. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா, இதை கால்குலேட் பண்ணோம்னா 17/60. இதுதான் நெட் ஒர்க் டன். ஸோ டைம் டேக்கன் டு ஃபில் தி டேங்க். ஸோ டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஸோ 1 டிவைடட் பை இது நெட்ஒர்க் டன்னு 17/60. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3.5 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த டெசிமலை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் டெசிமல் டு ஃப்ராக்ஷன். ஸோ 0.529 × 60. ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா 32 டெசிமலை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸு. இந்த 3 ஹவர்ஸு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் கொடுத்துருப்போம். 3 ஹவர்ஸு அண்ட் 32/60 60 தட்ஸ் ஈக்குவல் டு 8/15. சிம்பிளிஃபைங் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 3 9 டிவைடட் பை 17 அது மாதிரி வேரியஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 17/9 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60/17. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 3 9/17. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 9 17 ஹவர்ஸ். 3 × 9 × 9/17 ஹவர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தாலே நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். டான்செட் எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, வீக்ஸ் தான் இருக்குது, 1 வீக் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரேப்பிடாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேஷனை போட்டு இந்தந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம வந்து இந்தந்த மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஷார்ட்கட் வேஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அனைவருக்கும் வித்யாபுன் அகாடமி சார்பாக டான்செட் MCA எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.